Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th Maths Term 1 Exercise 3.1ல question number 4 and 5 பார்க்கலாம். Question number 4. Akilan walks 10 km in an hour while Selvi walks 6 km in an hour. Find the simplest ratio of the distance covered by Akilan to the செல்வி. ஓகேவா? ஸோ இங்கே அகிலன் செல்வி ரெண்டு பேரும் வாக் பண்ணுறாங்க. அகிலன் 10 கிலோமீட்டர், தென் செல்வி 6 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. ஓகேவா? நாம் ஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூ இவங்க ரெண்டு பேருக்கான ரேஷியோ, தென் அதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ எப்போவுமே நம்ம ரேஷியோ நம்ம ஃபார்ம் பண்ணும்போது என்ன நோட் பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே அகிலன் செல்வி ரெண்டு பேருடைய பேர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இங்கே அகிலனுடைய டீட்டெயில் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியாகவும் செல்வியோடைய டீட்டெயில் செகண்ட் குவான்டிட்டியாகவும் வரணும். சரியா? ஸோ இங்கே அகிலன் 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னா 10 கிலோமீட்டர். செல்வி அப்படிங்கிறவங்க 1 ஹவருக்கு 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் அகிலன் டு செல்வி அப்படின்னு இருக்கிறதுனால அகிலன் 10 செல்வி 6. ஃபர்ஸ்ட் அகிலன் அப்புறம் செல்வின்னு வரணும். சில கொஷனில் என்ன வரும்னா செல்வி டு அகிலன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா செல்வியோடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அகிலனுடைய வேல்யூ 10 ஈஸ் டு செல்வியோடைய வேல்யூ 6 இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு வேண்டிய ரேஷியோ. பட் சில கொஷினில் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். செல்வி டு அகிலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே ரேஷியோடைய வேல்யூ மாறும், 6:10 அப்படின்னு வரும். ஸோ கொஷினை முதல்ல கிளியராக நம்ம பார்த்துக்கணும். அகிலன் டு செல்வி அப்படின்னா அகிலன் அப்படிங்கிறது இந்த ரேஷியோடைய ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியாகவும் செல்வியோடைய டீட்டெயில் ரேஷியோடைய செகண்ட் குவான்டிட்டியாகவும் எழுதணும். சரியா? இப்போ நம்ம ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்ம், சிம்பிளஸ்ட் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை காமன் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அது எழுதுறதுக்கு முன்னாடி 10:6 எப்படி எழுதலாம், 10/6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரேஷியோ அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ரெண்டும் ஈக்குவல் தான் இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கும் வேணா காமன் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டுமே நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 5 2s are 10, 3 2s are 6. தென் 5/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த வேல்யூ இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியுமா? ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ 5:3 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அகிலனும் செல்வியும் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 5:3. சரியா? 5th question. The cost of parking a bicycle is ₹5 and the cost of parking a scooter is ₹15. Find the simplest ratio of the parking cost of the bicycle to that of the scooter. So இங்கே cost of parking என்ன கொடுத்துருக்காங்க, பைசைக்கிளுக்கு ₹5 ஸ்கூட்டருக்கு ₹15 கொடுத்துருக்கு. நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னன்னா பைசைக்கிள் டு ஸ்கூட்டருக்கான ரேஷியோ, தென் அதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நான் லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரியே தான் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோ இங்கே ஃபர்ஸ்ட் பைசைக்கிள் கொடுத்துருக்கு, செகண்ட் ஸ்கூட்டர் கொடுத்துருக்கு. ஸோ ரேஷியோடைய ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி பைசைக்கிளோடைய இன்ஃபர்மேஷன், செகண்ட் குவான்டிட்டி ஸ்கூட்டருடைய இன்ஃபர்மேஷன். ஸோ கிவன்லாம் எடுத்து எழுதிக்கலாம். த காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஃபார் பைசைக்கிளுக்கு ₹5. சரியா? ஸ்கூட்டருக்கு ₹15. ஸோ இங்கே த ரேஷியோ ஆஃப் பார்க்கிங் காஸ்ட் ஆஃப் பைசைக்கிள் டு ஸ்கூட்டர். ஸோ பைசைக்கிளுக்கு 5, ஸ்கூட்டருக்கு 15. சரியா? இப்போ நம்ம கரெக்டாக ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டோம். சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு வரலாம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 5:15 அப்படிங்கிற வேல்யூவை 5/15 எழுதிக்கலாமா? ஸோ இது ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டுமே 5th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5s are 5, 3 5s are 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வேல்யூ 1:3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பைசைக்கிள் தென் ஸ்கூட்டருக்கான ரேஷியோவுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 1:3. ஸோ கொஷின் நம்பர் 4 and 5க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.